ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வழக்குகளில் வெற்றி பெறும் அமைப்பு யாருக்கு? இதன் தலைப்பு. நிறைய ஜாதகம் பார்க்கக்கூடிய அன்பர்கள் கேட்குற ஒரு கேள்வி, சார் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, எனக்கு சாதகமாக தீர்ப்பு வருமா அப்படிம்பாங்க. பொதுவாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அப்படின்னு வந்துடுச்சுனாலே உபஜயஸ்தானங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இதுதான் வெற்றி ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, உபஜயஸ்தானங்களில் 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் நமக்கு வழக்கு கொடுக்குற இடங்கள். 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் நமக்கு பிரச்சனைகளை உருவாக்குற இடம். அது வெற்றி ஸ்தானம் தான், ஆனால் பிரச்சனை அதில் தான் வரும். ஒருவருக்கு தொடர்புகளால் பிரச்சனை வரும், எதிரிகளால் பிரச்சனை வரும். இந்த தொடர்புகளும் எதிரிகளையும் குறிக்கக்கூடிய வீடு 3, 6. அதில் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு 10 மற்றும் 11ஆம் வீடுகள் செய்யும். வெற்றியை தரக்கூடிய அமைப்பை 10ஆம் வீடான நம்மளுடைய கர்மாவும் 11ஆம் இடமான நம்ம லாபஸ்தானமும் செய்யும். இதுவும் உபஜயஸ்தானம் தான். அப்போ வழக்கை கொடுக்கறதும் 2 உபஜயஸ்தானங்கள் தான், அந்த வழக்கில் வெற்றியை தர்றதும் 2 உபஜயஸ்தானங்கள் தான். எந்த ஒரு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரோ அவர்களால் வழக்குகளை சந்திக்காமல் இருக்க முடியாது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய், கடன், எதிரி, வம்பு, வழக்கு. இப்போ வழக்குன்னா உடனே எல்லாமே கோர்ட்டு தான் அப்படின்னு இல்லை. பஞ்சாயத்துகள்ங்கிறது கூட வழக்குகள் தான். பஞ்சாயத்துகள் கூட ஒரு காலத்தில் நடந்து கொண்டு இருந்தவை தான். இன்றைக்கி தான் கொஞ்சம் அது அவ்வளோவா இல்லை. இன்னமும் கிராமப்புறங்களில், தென்மேற்கு மாவட்டங்களில் எல்லாம் தென் மாவட்டங்களெல்லாம் பஞ்சாயத்துகள் இருக்கத்தான் செய்யுது. அப்போ வழக்குகள் அப்படிங்கிறது நம்ம கோர்ட்டு படியேறதுன்னு மட்டும் கிடையாது. உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி உங்களை விட வலுவாக இருக்கார், உங்கள் லக்னாதிபதியை விட அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார், உச்சமாக இருக்கார், பவர்ஃபுல்லாக இருக்காருன்னா வழக்குகள் நிச்சயமாக நீங்கள் சந்திப்பீர்கள். அதில் தசாபுத்திகள் 6ஆம் அதிபதிக்கு சாதகமாக இருந்ததுன்னா வழக்கில் அவங்க வெற்றி பெறுவாங்க. தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வழக்கில் வெற்றி பெறுவீங்க. எதிரி ஜெயிப்பாரா, நாம் ஜெயிப்போமா? இதுதான் அமைப்பு. இப்போ ஒரு உதாரணமாக ஒரு சிம்மலக்கண ஜாதகம். இந்த சிம்மலக்கண ஜாதகத்திற்கு சனி உச்சம், 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உச்சம். இப்போ இந்த ஜாதகருக்கு சனி மகாதசை நடப்பில் இருக்குது. இப்போ இதுக்குள்ள கேள்வியே கேட்க வேண்டியதில்லை, வழக்குகளில் எதிரி தான் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிடலாம். அதே ஜாதகருக்கு சூரியன் வலுத்த நிலையில் 10ஆம் வீட்டில் திக்பலமாக இருக்கார். இங்கே சனி உச்சம் ஆனால் வக்ரம். சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம், சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சம். இங்கே வழக்கு நடக்கிறது, வழக்கு ஜவ்வா இழுத்துக்கிட்டே இருக்கும். தசை சனி திசை, லக்னாதிபதிக்கு ஆகாத திசை. ஆனால் லக்னாதிபதி போராட்ட குணமாக வலுவான நிலையில் இருக்கார், அவருக்கு வீடு கொடுத்தவரும் வலுவான நிலையில் இருக்கார். இங்கே எதிரியும் நீங்களும் சமபலத்தோடு இருக்கிறீர்கள். அப்போ வழக்கு முடிவே வராது. கீழ் கோர்ட்லேயும் முடிவு வராது, மேல் கோர்ட்லேயும் முடிவு வராது, அதுக்கு அடுத்த கோர்ட்டுக்கு போனால் முடிவு வராது. 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கேஸ் நடத்துறதுலாம் இந்த மாதிரியான அமைப்பு தான். அதே சிம்ம லக்னம் இந்த ஜாதகருக்கு சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம், வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சம், 11ஆம் இடத்துல புதன் வலுவாக இருக்கார். புதன் 11ஆம் இடத்துல வலுவாக இருக்கார். இப்போது வழக்கு சமரசமாகும். புதன் திசை உங்களுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஏன்னா 11ஆம் அதிபதி வலுத்துறார். 6ஆம் அதிபதியை முறியடிக்க 11ஆம் அதிபதி தேவைப்படுவார். புரியுதுங்களா? 6ஆம் அதிபதியை முறியடிக்கிறதுக்கு 11ஆம் அதிபதியுடைய உதவி எப்போவுமே தேவை. ஏன்னா அவர் 6க்கு 6ஆம் இடத்தின் அதிபதி. அப்போ 11ஆம் அதிபதியோட திசையில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கூடும். ஸோ உங்கள் லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி வலுத்த நிலையில் உங்களுக்கு வம்பு வழக்குகள் நிச்சயம் வரும். அதில் வெற்றி கொள்வதற்கான சூட்சமும் லக்னாதிபதிக்கு ஃபேவரபிளான திசை நடக்குதா, அல்லது லாபாதிபதியினுடைய திசை வலுவாக இருக்கா, அல்லது 6ஆம் அதிபதியை விட லாபாதிபதி வலுவாக இருக்கிறாரா என்பதை பொறுத்து தான் வெற்றி வாய்ப்புகள் தீர்மானிக்கப்படும். வம்பு வழக்குகளை தரக்கூடிய இடங்கள் உபஜயஸ்தானங்கள் தான். 3, 6 வழக்குகளை கொடுக்கும், 10, 11 வழக்குகளில் வெற்றியை தரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், கும்பலக்கண ஜாதகர், இவருக்கு செவ்வாய் உச்சம், 10ஆம் அதிபதி உச்சம், 3ஆம் அதிபதியும் உச்சம். 3க்கு உடையவர் அவர் தான், 10க்கு உடையவர் அவர் தான். இவருக்கு எப்போ இடம் எங்கே வாங்கினார்னாலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இவருடைய பூர்வீக சொத்துக்கள் சகோதரர்களால் கேஸ் போடப்பட்டு ஜவ்வா இழுத்து ஒரு மாதிரி பைசல் பண்ணி தான் முடிவுக்கு வந்தது.
இந்த 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒரே ஆளாக வந்துடுறதனுடைய விளைவு சகோதர வர்க்கமும் பூமி சம்பந்தப்பட்ட செவ்வாயின் காரகத்துவத்தினாலையும் இவர் ஜாதக ரீதியாக நிறைய பிரச்சனைகளை இடம் பூமி கட்டடம் சம்பந்தப்பட்ட வழக்குகள். இவர் லீஸுக்கு ஒரு கட்டடத்தை வாடகைக்கு விட்டுருந்தாரு. அவங்க உட்கார்ந்த ஆள் வந்து நான் 10 வருஷமாக லீஸில் இருக்கேன், எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி கேஸை போட்டு அது பெரிய பஞ்சாயத்தாகி இப்படியே வரும். ஸோ ஒரு 3ஆம் இடம் வழக்குகளை தரும், ஒப்பந்தங்கள் ரீதியான வழக்குகளை தரும். 6ஆம் இடம் எதிரிகளை உருவாக்கி அதன் மூலம் வழக்குகளை தரும். 10ஆம் இடம் உங்கள் கர்மாவின் வலுவை பொறுத்து அந்த வழக்குகளுக்கு முடிவை தரும். 11ஆம் இடம் வழக்குகளால் உங்களுக்கு லாபத்தையும் வெற்றியையும் தரும். அப்போ நம்ம ஜாதகத்தில் 6ஆம் அதிபதிக்கு ஃபேவரான தசை நடக்குதா, அல்லது நம்ம லாபாதிபதி லக்னாதிபதிக்கு ஃபேவரான தசை நடக்குதாங்கிறத வழக்கில் ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்ல போனால் லக்னாதிபதியே 6ஆம் இடத்துல போய் அமர்ந்த நிலையில் அது அவருக்கு அதிநட்பு வீடாக இல்லாமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வழக்குகளில் ஈடுபடாமல் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. வழக்குகளில் ஈடுபட்டால் எதிரிக்கு சாதகமாக போயிடுங்கிறத நம்ம மறக்கவே முடியாது. அப்போ வழக்குகளில் ஈடுபடாமல் இருந்து விடுவதே நன்று. லக்னாதிபதியும் சம வலுவோடு 6ஆம் அதிபதிக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவில் இருந்தால் வழக்கு நீண்டுக்கிட்டே போகும். காலம் போன கணக்கில் நீண்டுக்கிட்டே போகும். சொத்துக்களுக்கு வழக்கு ஏற்படுவது, உத்தியோகத்தில் வழக்கு ஏற்படுவது, சாதாரணமான வம்பு வழக்குகள் ஏற்படுவது, கிரிமினல் குற்றங்களில் வழக்கு ஏற்படுவதுன்னு நிறைய விதிகள் இதில் இருக்குது. நாம் ஜெயிக்கிறோமா, எதிரி ஜெயிக்கிறோமா? எதிரியின் ஸ்தானம் 6, அதை முறியடிக்கும் ஸ்தானம் 11. எதிரியின் ஸ்தானத்தை முறியடிக்கிற ஸ்தானம் 11, அதை வலுவுடன் பெற்றுக்கொள்ளும் ஸ்தானம் லக்னம். அப்போ லக்னாதிபதி 11ஆம் அதிபதி வலுத்தவர்களுக்கு எதிரின் வலுவை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கடகலக்ன ஜாதகம், இவருக்கு லக்னாதிபதி சந்திரன் ரிஷபத்தில் போய் உச்சம். லக்னாதிபதி சந்திரன் ரிஷபத்தில் உச்சம். இவருக்கு 11ஆம் இடமும் வலுவாயிடுது, லக்னாதிபதியும் வலுவாயிடுறாரு. இப்போ ஜாதகருக்கு 6ஆம் அதிபதியான குருவே நண்பராகவும் போயிடுறதுனால நட்பு ரீதியான வழக்குகளையே சந்திப்பார். அதுலேயும் ஜாதகரே வெற்றி பெறுகிறார். அப்படிங்கிறது தான் சூட்சுமமான ஒன்று. புரியுதுங்களா? லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி வலுத்திருந்தால் வழக்குகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்கள் லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கிற பட்சத்தில் எப்பேற்பட்ட வழக்குகளையும் உங்களால் வெற்றி பெற முடியும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 6ஆம் அதிபதியும் வலுவோடு இருந்து லக்னாதிபதியும் வலுவோடு இருக்கிறார்னா வழக்கு நீண்ட காலத்திற்கு இழுபறியாக போகும். அப்போ நடக்கிற தசாநாதர்கள் புத்திநாதர்கள் யாருக்கு ஃபேவராக இருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரி வழக்குகளில் மாற்றம் வரும். இப்போ ஒரு மேசலக்கண ஜாதகம், இந்த மேசலக்கண ஜாதகருக்கு 11ஆம் அதிபதியான வெற்றியை குறிக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்தில் வந்து உச்சமாக இருக்கார். 11ஆம் அதிபதியான இவருக்கு வெற்றியை தரக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல உச்சம். இவருடைய லக்னாதிபதியான செவ்வாய் லக்னத்திலேயே ஆட்சி. அப்போ லக்னாதிபதி வலுத்து 11ஆம் அதிபதியும் வலுத்த இந்த ஜாதகருக்கு 6ஆம் அதிபதியான புதனும் உச்சம். சிம்மத்தில் சூரியன், புதன் கன்னியில் வலுத்த நிலையிலே இருக்கிறார். இப்போ ஜாதகருடைய தசாபுத்திகளே இவருடைய வழக்கின் வெற்றி வாய்ப்புகளை குறிப்பிடும். 6ஆம் அதிபதி வலுவாக இருக்காரு, லக்னாதிபதியும் வலுவாக இருக்காரு, 11ஆம் அதிபதி வலுவாக இருக்கார். இங்கெல்லாம் வந்து இந்த புதன் திசை சனி திசையெல்லாம் உள்ள கிராஸ் ஆயிடுச்சுன்னா ஜாதகருக்கு வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் ஆயிலே முடிகிற வரைக்கும் வழக்க முடியாது. போய்கிட்டே இருக்கும். கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரியான இருக்கிறவங்க அவுட் ஆஃப் தி கோர்ட்லேயே முடிச்சுக்கணும் பிரச்சனைகளை. ஏன்னா எதிரி வலுவாக இருக்கான், நாமளும் வலுவாக இருக்கோம். 2 பேருக்கும் ஃபேவரபிளான தசைகளும் வரிசையாக போயிட்டுருக்கு, ஜவ்வாக இழுக்கும். மோஸ்ட்லி சனி மகா திசையில் வழக்குகள் நடந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வராது. வழக்குகளின் நாயகன் அப்படின்னு சனி பகவானத்தை சொல்லணும். ஏன்னா துலாத்தில் உச்சமாகிறது அவர் தான். அப்போ சனி திசை நடக்கும்போது ஒரு வழக்கோ, ஒரு நோயோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு கடனோ, ஒரு எதிர்ப்போ உடனே தீராது. காரணம் சனி பகவானின் மந்தத்தனம். அவர் மெதுவாக தான் தீர்ப்பு கொடுப்பார். தீர்ப்பு மெதுவாக தான் வரும். அதுக்குள்ளே நமக்கு வந்து வெறுத்து போயிடும். அவசரமாக ஒரு விஷயம் முடிவுக்கு வரணும்னு நினச்சா அவங்களுக்கு சனி திசை நடந்துக்கிட்டு இருந்தால் அந்த அவசர இதுக்கு போகவே கூடாது. வழக்குகளில் கூடுமானவரை ஈடுபடாமல் தப்பித்துக் கொள்வதே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை முறை. உங்கள் லக்னாதிபதி வலுத்து 6ஆம் அதிபதி பலகீனமாக இருந்தால் நீங்கள் எந்த வழக்குகளிலும் வெற்றி பெற முடியும். வழக்கில் வெற்றி வாகை சூடுவதற்கு 10, 11ஆம் இடங்கள் நமக்கு மிக அதிக உதவி புரியும். குறிப்பாக 11ஆம் இடம் அதிக உதவி புரியும். 3, 6ஆம் இடங்களின் வாயிலாகவே மனிதர்கள் அதிகப்படியான வழக்குகளை சந்திப்பார்கள். 3ஆம் இடங்கிற தொடர்பு ஸ்தானமும் சகோதர ஸ்தானமும் நண்பர்கள் ஸ்தானமும் தாங்க நிறைய பேருக்கு பிரச்சனையே உருவாக்கிவிடும். ஒரு ஃப்ரெண்டு இருப்பார், அவருக்கு ஒரு பண தேவை இருக்கும்.
இன்னொரு ஃப்ரெண்டு இருப்பார், அவர் கூட்டிகிட்டு போய் 3வது ஒரு நபர்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி தரேன் வாங்கி கொடுத்துருவாரு. இதில் வந்து இவர்களால் பணத்தை சொன்னபடி திருப்பி கொடுக்க முடியாமல் போகும். அது வழக்கில் கொண்டுட்டு போய் நிற்கும். சொத்தை அட்டாச் பண்ணி அவர் பாட்டுக்கு கேஸை போட்டு விடுவார். இவரோடு சேர்ந்து ஃப்ரெண்டும் அலக்கழிவார். இப்படி தானே நிறைய பேருடைய லைஃபே போயிட்டுருக்கும். தொடர்புகளால் வம்பு வரும், தீர்த்து வைக்கும் இடமாய் 11ஆம் இடம் இருக்கும். இதை குறிப்பாக புரிஞ்சுக்கணும். அதற்கு சாதகமான தசாபுத்திகள் நடக்கும்போது நிச்சயம் உங்களாலும் வழக்குகளில் வெற்றி பெற முடியும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.